ஸோ நம்ம வந்து ஒரு கரன்சி இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ஒரு வவுச்சர் டைப் எடுத்துப்போம். இதில் ஒரு வவுச்சரோட டைப் நமக்கு இன்வாய்ஸ்ன்னு கொண்டு வரணும். பில்லில் அப்படி எப்படி கொண்டு வருது இன்வாய்ஸ். இந்த இடத்துல வந்து செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் சேல்ஸில் கொண்டு வரணும். ஓகேங்களா, சேல்ஸ் கண்ட்ரோல்லையே கொடுத்துடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணும். இப்போ எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஸோ ரொம்ப சிம்பிள், வவுச்சரில் போயிடுங்க. சேல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எஃப்ஐ கிளிக் பண்ணும்போது இப்படி கேட்கும் இன்வாய்ஸ் ஆர் சேல்ஸ். ஓகேங்களா, இன்வாய்ஸ்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த வவுச்சர் டைப் மாற்றுறது. அடுத்ததாக பார்த்தோம்னா கிரியேட்டில் போனோம்னா உங்களுக்கு ஷோ மோர் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ இன்ஆக்டிவேட், இதில் வந்து உங்களுக்கு கரன்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து கிரியேட் இது எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து வெளிநாட்டுக்காரங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கட்டாயமாக நம்ம பிஸ்னஸ் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன், அவங்களோட மணி வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். எல்லா நாடு கூட நம்ம அது போல் பண்ணல. இப்போ ருஷ்யா கூட வந்து நம்மளுடைய ரூபாய் வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் அமெரிக்கா கூட போகும்போது அவங்க நாட்டில் இருக்கும். பெரும்பாலான கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியன் ருபீஸில் பண்ணுறோம். இப்போ சில கண்ட்ரீஸ்குள்ளே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 50 கம்பெனி வச்சுப்போம். 50 கண்ட்ரீஸ்னால் அதில் ஒரு 30 வந்து நம்ம டாலர்லேயும், மீதி வந்து 20 வந்து இதுலேயும் பண்ணுறோம், நம்மளுடைய ருபீஸில் பண்ணுறோம். இப்போ டாலர், இப்போ வெளிநாடு சிம்பிள் போது டாலர் பண்ணோம். டாலர் இப்போது இது சிம்பிள் வந்து ஷிஃப்ட்டு F4 எடுத்துங்க, டாலர். இங்கே ஃபுல் ஃபார்ம் டாலர்னு எழுதணும். ஓகேங்களா, மற்ற எதுவுமே பண்ண தேவையில்ல, கண்ட்ரோலே கொடுத்துட்டா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் கூட பார்ப்பீங்க, இன்றைய அமெரிக்க டாலரின் மதிப்பு அப்படியெல்லாம் கேட்பாங்க, சொல்லுவாங்க. அது இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட், இப்போ நீங்கள் டிவியில் சொல்லுவாங்க இன்றைய அமெரிக்க டாலரின் மதிப்பு 100 ரூபாய். செல்லிங் ரேட் வந்து நம்ம இப்போ சில நேரத்தில் டாலரோட வேல்யூ பொறுத்து அதிகமாகவும் கம்மியாகும். நம்ம வந்து 101 ருபீஸ் போடலாம். பையிங் ரேட் வந்து 100 ருபீஸ் தான். ஓகேங்களா, கண்ட்ரோல் ரேட். இப்போ நம்ம இது எப்படி கொண்டு வர்றது? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வவுச்சரில் போகிறோம், ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம் வச்சுப்போம். பேமெண்ட் கொடுக்குறோம், இல்லை ரிசிப்ட்லேருந்து கொண்டு வரலாம். இப்போ பேமெண்ட் வந்து நாம் வந்து சேலரி கொடுக்குறோம், கேஷாக கொடுக்குறோம், சரி, இல்லை செக் மூலமாக கொடுக்குறோம். இப்போ கேஷ், இப்போ சேலரி கொடுக்குறோம் வச்சுப்போம். சேலரி வந்து யாருக்கு கொடுக்குறோம்? ஸோ அவருக்கு அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு போகிற எடுத்துங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ $110 அவருக்கு சேலரி. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஃபாரெக்ஸ் அமௌண்ட்டிங் வந்துடும், நம்ம கொடுத்தோம்ல. ஸோ இப்போது அவ்வளோதான்.